முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் அளவியல் பார்க்க போகிறோம். இந்த அளவியலில் நம்ம எப்படி பிரித்து படிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த அளவியலில் நம்ம ரெண்டு வகையாக பிரித்து படிக்கலாம். ஒன்று அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா 2D இரு பரிமாண உருவங்கள் அப்படின்னு படிக்க போகிறோம் 2D. இன்னொன்று 3D முப்பரிமாண உருவங்கள் அப்படின்னு படிக்க போகிறோம். 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அப்படின்னு படிக்க போகிறோம். 2Dயில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு அப்படின்னா நாற்கரம் படிக்க போகிறோம். நாற்கரம். ஸோ நாற்கரம் என்ன பண்ணோம் படிக்க போகிறோம். அடுத்து முக்கோணம் படிக்க போகிறோம். அடுத்து வட்டம் படிக்க போகிறோம். சரியா? இது என்னது? நாற்கரம். இதுக்கு பேர் என்னது? நாற்கரம். அடுத்து இது என்னது? முக்கோணம். இது என்னது? வட்டம். இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவில் என்னது முடிஞ்சிடும். அடுத்து 3Dயில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று கனச்சதுரம் படிக்க போகிறோம். கனச்சதுரம் படிக்க போகிறோம். அடுத்து கனச்செவ்வகம் படிக்க போகிறோம். கனச்செவ்வகம். அடுத்து உருளை படிக்க போகிறோம். அடுத்து கூம்பு. அடுத்து கோலம் படிக்க போகிறோம். அடுத்து இடைக்கண்டம் படிக்க போகிறோம். இந்த உருளையிலே இன்னும் 2 படிக்க போகிறோம். ஒன்று அப்படின்னா திண்ம உருளை. இன்னொன்று உள்ளீடற்ற உருளை. அடுத்து அதே போல் கோலத்துலையும் அதே போல் படிக்க போகிறோம். சரியா? இது என்னது? ஃபஸ்ட்டு கனச்சதுரம். அடுத்து கனச்செவ்வகம். இது உருளை. அடுத்து இது என்னது? கூம்பு. இது என்னது? கோலம். அடுத்து இடைக்கண்டம். ஸோ இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது? இந்த 3D முடிஞ்சிடும். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ அளவியில் நம்ம எப்படி பிரித்து இருக்கோம்? 2D ஒன்று, இன்னொன்று 3D. 2Dயில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? நாற்கரம், முக்கோணம், வட்டம். அதே போல் இதில் கனச்செவ்வகம், திண்ம உருளை, உள்ளீடற்றதா உருளை. அடுத்து கூம்பு, கோலம், இடைக்கண்டம். இந்த கோலத்திலே அதே போல் பார்க்கவும் திண்ம கோலம், உள்ளீடற்ற கோலம் அப்படின்னு பார்க்குவோம். அந்த கோலத்தில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதையும் நம்ம என்னென்ன அப்படின்னு செய்வோம். ஸோ இப்படி படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்னது புரிஞ்சிடும். இதுலேருந்து நமக்கு மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அதனால் இந்த பகுதி ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேர் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க இந்த பகுதியை விட்டுட்டே போயிடுறோம், படிக்கிறதே. சரியா? இது பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால ஃபீல் பண்ணி என்ன பண்ணணும், இதை ஒதுக்கிட்டு போயிடுறோம். ஸோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இந்த 1 மார்க்கு அவங்களுக்கு முன்னாடி நம்மளை போக வைக்கும். தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் எளிமையாக சொல்லித்தரேன். உங்களால் ஈஸியாக என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அடுத்து 2Dயில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னு அப்படின்னா நாற்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 பக்கங்களை கொண்ட அளவுகளுக்கு நாற்கரம் அப்படின்னா 4 பக்கங்கள் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? நாற்கரம். அப்போ இது எல்லாமே நாற்கரம் குடும்பம் தாங்க. இது எல்லாமே என்னது? நாற்கரம் குடும்பம் தான். அப்போ 4 பக்கங்களால் அடைபெறும் அனைத்து உருவத்திற்கு என்ன பொருள்? அது நாற்கரம் அப்படின்னு பொருள். 4 பக்கங்களால் அடைபெறும் அனைத்து உருவத்திற்கு என்ன பொருள்? நாற்கரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை சொல்றோம் கோடரிலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நாற்கரம். அடுத்து நாற்கரத்துக்கு கீழே நம்ம என்ன பார்க்க அப்படின்னா சரிவகம், ட்ரபீசியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சரிவகம். இதில் ஒரு பக்க சரிவகம், இருசம பக்க சரிவகம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து அது கீழே இணைகரம், பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செவ்வகம், சதுரம். அடுத்து பட்டம். இது எல்லாமே நாற்கரம் குடும்பம் தாங்க. இது எல்லாமே என்னது? நாற்கரம் குடும்பம் தான். சார் ஏன் சார் நீங்கள் இப்படி கொடுத்தீங்க? ஒருவேளை எங்களுக்கு சதுரம், செவ்வகம், இணைகரம் அப்படின்னு கொடுத்துருந்தாவே எங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இது கொடுத்துருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு வேளை இந்த தியரி கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு சதுரமும் சதுரமா அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஒவ்வொரு செவ்வகமும் சதுரமா அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது போல் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இருந்து மேலே எழுதிடணுங்க.
கீழே இருந்து என்ன பண்ணணும், மேலே எழுதிடணும். எழுதிட்டு அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து என்னது சரி. உதாரணத்துக்கு அப்படின்னா ஒவ்வொரு சதுரமும் நாற்கரம் அப்படி சொன்னா அது என்னது சரிங்க. ஒவ்வொரு சதுரமும் செவ்வகம் சொன்னா என்னது சரி. ஒவ்வொரு சதுரமும் சாய் சதுரம் அப்படின்னா என்னது சரி. ஒவ்வொரு சாய் சதுரம் இணைகரம்னு சொன்னா சரி. ஒவ்வொரு இணைகம் சரிகம்னு சொன்னா சரி. அப்ப கீழே இருந்து மேலே எது சொன்னாலும் அது என்னது சரி. அதே போல மேல இருந்து கீழே எது சொன்னாலும் அது என்னது தவறு. இப்போ ஒவ்வொரு நாற்கரமும் சரிகன்னு சொன்னா என்னது தவறு. ஒவ்வொரு சரிவும் இணைகரம்னு சொன்னா தவறு. சரிங்களா. ஒவ்வொரு சாய் சதுரம் சதுரம்னு சொன்னா தவறு. ஒவ்வொரு செவ்வகம் சதுரம் சொன்னா தவறு. அப்ப கீழே இருந்து மேலே சொன்னா அது சரி, மேல இருந்து கீழே சொன்னா அது என்னது தவறு. அடுத்து இப்போ இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அப்படின்னா நமக்கு எங்கேயாச்சும் தியரி கொஸ்டின் கேட்கும் போது அந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அடுத்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா நாற்கரம் வரைய எத்தனை அளவுகள் தேவை அப்படின்னு கேட்கலாம். நாற்கரம் வரைய எத்தனை அளவுகள் தேவை அப்படின்னு கேட்கலாம். நாற்கரம் வரைய எத்தனை அளவுகள் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம் 4. ஏன்னா ஒரு பேரா இருக்கு இல்லையா, அப்படி சொல்லிடக்கூடாது. நாற்கரம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற 5 அளவுகள் தேவை. நாற்கர வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற என்னது 5 அளவுகள் தேவை. அடுத்து சரிவகம் வரைய எத்தனை அளவுகள் தேவை அப்படின்னா சரிவகம் வரைய 4 அளவுகள் தேவை. சரிவகம் வரைய என்னது 4 அளவுகள் தேவை. அடுத்து இரு சமபக்க சரிவகம் வரைய 3 அளவுகள் தேவை. 3 அளவுகள் தேவை. இரு சமபக்க சரிவகம் வரைய 3 அளவுகள் தேவை. அடுத்து இணையரம் வரைய 3 அளவுகள் தேவை. இணையரம் வரைய எத்தனை அளவுகள் 3 அளவுகள் தேவை. அடுத்து செவ்வகம் வரைய 2 அளவுகள் தேவை. அதே போல சாய் சதுரம் வரைய 2 அளவுகள் தேவை. சதுரம் வரைய ஒரே அளவு இருந்தால் போதுமானது. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. இதில் தான் எங்கேயாச்சும் மாட்டிப்பீங்க. ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் பட்டம் வரைய பட்டமும் சாய் சதுரமும் ஒரே பேர் தான். அதுக்கு என்ன தான் 2 அளவுகள் இருந்தால் நம்மளால் வரைய முடியும். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதை விட இன்னும் டெப்த்தாக கூட நம்ம படிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அடுத்து போவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா. இதில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நாற்கரத்தின் பரப்பு கேட்கலாம். நாற்கரத்தின் பரப்பு கேட்கலாம். நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தோட பரப்பு அப்படிங்கிற ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் h into a plus b சாரி ஆஃப் d into h1 plus h2 ஆஃப் d into h1 plus என்னது h2. இது என்னது நாற்கரத்தோட பரப்பு. சரிங்களா. அடுத்து சரிவகத்தோட பரப்பு அப்படின்னு கேட்பாங்க. சரிவகத்தோட பரப்பு அப்படின்னா ஆஃப் h into a plus b ஆஃப் h into a plus b இது என்னது சரிவகத்தோட பரப்பு. அடுத்து இணைகரத்தோட பரப்பு கேட்பாங்க. இணைகரத்தோட பரப்பு வந்து bh. இணைகரத்தோட பரப்பு என்னது bh. அடுத்து செவ்வகத்தோட பரப்பு கேட்பாங்க. செவ்வகத்தோட அப்படின்னா lb. செவ்வகத்தோட பரப்பு என்னது lb. அடுத்து சதுரத்தோட பரப்பு அப்படின்னா அது என்னது a². இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து சாய் சதுரத்தோட பரப்பு அப்படின்னா ஆஃப் d1 into d2. ஸோ இது என்ன அப்படின்னா சாய் சதுரத்தோட பரப்பு. பட்டத்தோட பரப்பும் அதுதான். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். நாற்கரத்தோட பரப்பு என்னது ஆஃப் d into h1 plus h2. அடுத்து சரிவகத்தோட பரப்பு ஆஃப் h into a plus b. சார் இரு சமபக்க சரிவகத்துக்கும் ஒரே ஃபார்முலா ஆகும்னா 2 ஒன்றுக்கு தான் ஒரே ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதுமானது. அடுத்து இணைகரம் அப்படின்னா என்னது bh. செவ்வகம்னா lb. சதுரம்னா a². சாய் சதுரம் அப்படின்னா ஆஃப் d1 into d2. அடுத்து பட்டத்துக்கும் அது என்னதான் அதே தான். ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி வேற என்ன அப்படின்னா சுற்றளவுனா ஒன்றும் இல்லைங்க, சுற்றி இருக்கிற அளவு. உதாரணத்துக்கு அப்படின்னா இப்போ இங்கே ஏ அளவு இருக்குது, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி இருக்குது. அப்போ நாற்கரத்தோட சுற்றளவு அப்படின்னா சுற்றி இருக்கிறத கூட்டிக்கணும். அப்போ a + b + c + d அவ்வளோதாங்க. இதான் அதனுடைய என்னது சுற்றளவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுற்றளவு கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படியே கூட்டிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே தான். அதனால் நம்ம அதை தனியாக பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேட்குற கொஸ்டின் என்னவா இருக்கும், நாற்கரத்தின் பரப்பு என்ன, சரிங்களா, சரிவகத்தின் பரப்பு என்ன, இணைகரத்தின் பரப்பு என்ன, இதுதான் இந்த கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதை தயவுசெய்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வேறு என்ன கேட்பாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா இப்போது செவ்வகத்தோட மூளை விட்டம் கேட்கலாம். செவ்வகத்தோட என்ன கேட்கலாம் மூளை விட்டம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ செவ்வகம் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். சரியா. ஒரு செவ்வகம் எப்படி இருக்கும் ஒரு செவ்வகம் எப்படி இருக்கும். இது நம்ம என்ன சொல்லுவோம் எல் சொல்லுவோம், இது பின்னு சொல்லுவோம். அதே போல் இது பி, இது என்னது எல். சரிங்களா. இப்போது இதை பித்தாகரஸ் தேற்றம் மூளை விட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உருவத்தில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு வர்றதா என்னது மூளை விட்டம். பாருங்க இங்கிருந்து இப்படி வரைகிறோம், இங்கிருந்து இப்படி வர்றோம். சரியா. ஸோ இது போல தான் என்னது மூளை விட்டம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அப்படின்னா இதோடது அப்படின்னா இதை நம்ம தனியாக எடுத்துப்போம். சரிங்களா? பித்தாகரஸ் தேற்றம் படிக்காமலாம் நீங்கள் யாரும் 10th பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஸோ இது பி, சரியா? இது எல்லா இருந்தால் இதான் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது. சரிங்களா? இதான் நம்ம என்ன சொல்கிறோம், கர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், கர்ணம். சரியா? டயங்கனல், சரியா? மூளை விட்டம், டயங்கனல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது, பிசி ஸ்கொயர். அப்படின்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்னது, பி ஸ்கொயர், இது என்னது எல் ஸ்கொயர். சரியா? பிசி ஸ்கொயர், அடுத்து இது எல் ஸ்கொயர். அடுத்து அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம இதுக்கு ஸ்கொயர் அந்த கொண்டு போயிடும். நமக்கு தேவை என்னது, டயங்கனல் மட்டும் தான். அப்போ ரூட் ஆஃப் என்னது, பி ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஆர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது, பி ஸ்கொயர். அவ்வளோதாங்க. ஈஸியாக எளிமையாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது, எல் ஸ்கொயர். ஸோ இது என்ன அப்படின்னா செவ்வகத்துக்கு. இது சதுரம் கேட்கலாம், சதுரத்தோட மூளை விட்டம் கேட்கலாம். சதுரத்தோட என்ன கேட்கலாம், மூளை விட்டம் கேட்கலாம். சதுரத்தோட மூளை விட்டம் அப்படின்னா இப்போ சதுரம்னா அது படம் எப்படி இருக்கும், எல்லா பக்கங்களிலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதோட டயங்கனல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டி ஈக்குவல் டு, சரியா, இதுன்னா இது ஏ, இது பி, இது சி. அப்படின்னா ஏபி ஸ்கொயர், சரி நான் எழுதிக்கிறேன், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் என்னது, பிசி ஸ்கொயர். அடுத்து ஏபியோட வேல்யூ என்னது, ஏ ஸ்கொயர், பிசியோட வேல்யூ ஏ ஸ்கொயர். சரிங்களா? அப்போ எத்தனை ஏ இருக்குது, 2a ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? அடுத்து இப்போது ஏவை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு டி தானே தேவை. அப்போ ரூட் ஆஃப் 2a ஸ்கொயராக இருந்தால் ஏ ஸ்கொயர்னா ஏ ரூட் 2. ஸோ சதுரத்தோட மூளை விட்டம் என்னது, ஏ ரூட் 2. கண்டிப்பாக இது தெரியணுங்க. இது தெரிஞ்ச அப்படின்னா நம்ம பின்னாடி கணக்கு போகிறது என்னது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன முடியும், ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு பேசிக் தெரியணுங்க. டேரெக்டாக எப்போவுமே நீங்கள் படிக்கும்போது பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கணக்கு கொடுத்தாலும் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், போட முடியும். அதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் படிக்கிறது எப்படி படிக்கணும், பேசிக்கை முதல்ல படிச்சிடணும். பேசிக்கை படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே என்னது கிடையாது. ஸோ அடுத்து நம்ம என்ன தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய கணக்கு கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த பேசிக் வந்து சரியாக படிச்சுக்கோங்க. சரியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கணக்கை போகலாம். ஸோ வாங்க அடுத்து நம்ம கணக்குள்ளே போகலாம். அடுத்து 2Dயில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னா மாடல் நம்பர் 1 சதுரம். சதுரத்தில் டைப் 1 பார்க்குறோம். சரியா? ஸோ என்ன கொஸ்டின் பார்க்கலாம், ஒரு சதுர வடிவ வயலின் சுற்றளவு 2000 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு ஏற்கணக்கில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நமக்கு என்ன தெரியணும், சுற்றளவு அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஏர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நம்ம பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெரியல அப்படின்னா தயவுசெய்து படம் போட்டுக்கோங்க. படம் உங்களுக்கு ஒரு சில தகவலை என்ன பண்ணும், ஈஸியாக கொடுத்துரும். இப்போ சதுரம்னா எல்லா பக்கம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒரே மாதிரி, சரியா? இதோட மொத்த சுற்றளவு தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 2000 மீட்டர். அப்படின்னா இப்போது சதுரத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும். சதுரத்தோட சுற்றளவு நம்முடைய ஃபார்முலா என்னது, 4a இருக்கு, அப்போ 4a. அந்த சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, சரியா, 2000. அப்படின்னா 2000, சரியா, ஈக்குவல் டு என்னது 4a. சரியா? நமக்கு ஏ மட்டும் தேவை, அதனால் 1 4 4 என்னது 20. அப்படின்னா 500 மீட்டர், அது என்னது ஏ. அப்போ ஒரு பக்க அளவு எவ்வளோ, 500 மீட்டர். இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். சார் இதெல்லாம் எனக்கு எளிமையாக தெரியும் சார். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், தெரியல அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் பேசிக்காக படிக்கும்போது ஈஸியாக நம்ம பண்ணலாம், ஒவ்வொன்றா போயிடலாம். அடுத்து ஸோ 500 × 500, சரிங்களா? ஸோ அப்படின்னா 25, இந்த 4 0 அப்படியே வச்சுப்போம். சரியா? இது என்னது, மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் என்னது ஸ்கொயர், ஆல் என்னது ஸ்கொயர் சென்டிமீட்டர், சரி ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ அவங்க இது நமக்கு பரப்பளவு, ஆனால் அவங்க எப்படி கண்டுக்கிறாங்க, ஏரில் கண்டுபிடிக்கணும். ஒரு ஏர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சு அப்படின்னா என்னது ஈஸி. அப்போது ஒரு ஏர் அப்படின்றது எப்படின்னா 100 சதுர மீட்டர், சரியா, ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஏர்ன்றது 100 ஸ்கொயர் மீட்டர். அப்போ இதை 100ஆல் நம்ம வகுத்துடலாம். 100ஆல் என்ன பண்ணலாம், வகுத்துட்டோம் அப்படின்னா 2500, சரியா, ஸ்கொயர் மீட்டர். சரியா? ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம் சரிதான், அல்லது மீட்டர் ஸ்கொயர்னாலும் எழுதுதான். ஸோ இதான் என்னுடைய 2500 ஸ்கொயர் மீட்டர் ஏர். சரியா? 2500 ஏர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ 2500 ஏர் தான் என்னது இதனுடைய சரியான விடை. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 புரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்து 2 போடலாம். சதுரம் தான் இது, டைப் 2. இந்த டைப் 2 கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 16 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சதுரத்தோட மூலை விட்டம் கொடுத்துட்டு நமக்கு என்ன பரப்பளவு கேட்குறாங்க. இது போல செஞ்சாலும் நம்மளால என்ன முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ சதுரத்தோட மூலை விட்டங்கள் அப்படிங்கிற ஃபார்முலா, சதுரத்தோட மூலை விட்டம் சரியா, மூலை விட்டங்கள் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும் சரியா. என்னது இது, a√2 சரியா. a√2 தான் என்னது, சதுரத்தோட மூலை விட்டம் சரியா. இப்போ நமக்கு d தான் கொடுத்துருக்காங்க. அப்போ d மட்டும் நம்ம இங்கே வச்சுப்போம் சரிங்களா. அடுத்து ஈக்குவல் என்னது, a√2. இந்த ரூட்டு என்ன நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், கொண்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 16√2 சரியா. ஈக்குவல் என்னது ஏ. இதான் என்னது, ஏவோட வேல்யூ. இது என்னது, ஏவோட வேல்யூ. இப்போ நமக்கு தெரியும் என்னது இது, சதுரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சதுரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயரா. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது, 16√2 சரியா. இன்ட்டு என்னது 16√2 சரிங்களா. ரூட்டு 2 1 இருந்துச்சுன்னா ஒரு முறை என்ன பண்ணலாம், வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 16 × 16 இது என்னது 2. இப்போ அடிச்சு அப்படின்னா 8 சரிங்களா. அடுத்து 10 8 80, 8 6 48. அடுத்து அப்படின்னா 128. அப்போ 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா. ஸோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அவன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அதனுடைய என்னது ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இது இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா, நான் வேறு ஏதாவது மெத்தடில் செய்ய முடியுமா அப்படின்னா அப்படியும் உங்களால் செய்ய முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போது ஆஃப் டி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு மூலை விட்டம் கொடுத்தாக்கல அப்படின்னா ஆஃப் டியோட வேல்யூ என்னது 16. அப்போ 16 இன்ட்டு என்னது 16. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 8. அடுத்து 8 அப்படின்னா 16 8 என்னது 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலாவில் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா பரப்பளவு கண்டுபிடிக்கிற டி கொடுத்தா இன்னொரு ஒரு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். ஆஃப் இன்ட்டு என்னது டி ஸ்கொயர். ஸோ அதுக்கு என்னது ரெண்டுத்துக்கும் வந்து சமமான ஆன்சர் தான் கிடைக்குது. உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கோ அதை வச்சு என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த பகுதி புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க அடுத்து போவோம். டைப் 3 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு சதுரவடி பூங்காவின் பக்களவு 5 மீட்டர், அதனை சுற்றி 1 மீட்டர் அகலத்தில் நடைபாதை அமைக்கப்படுகிறது எனில் நடைபாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அது போல் முதல்ல படம் வரைஞ்சுப்போம், அதுக்கப்புறம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சதுர வடிவ பூங்கா இருக்குது சரிங்களா. இதோட ஒரு பக்க அளவு எவ்வளோ 5 மீட்டர், இதோட பக்க அளவு எவ்வளோ 5 மீட்டர் சரிங்களா. இதனை சுற்றி தான் அமைக்கிறாங்களா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரியா. சுற்றியா அல்லது உள்ளவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சுற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ அதை சுற்றி நடைபாதை அமைக்கிறாங்க சரிங்களா. நடைபாதை என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. இது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா இது 1 மீட்டர் இருக்கா சரியா. எல்லா பக்கம் எப்படி இருக்குது 1 மீட்டர், 1 மீட்டர் என்னது இருக்குது சரியா. அப்படின்னா இந்த நடைபாதையோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நடைபாதையோட என்னது பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ அந்த நடைபாதையோட கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போது பெரிய சதுரத்தில் பரப்பு கண்டுபிடிச்சிட்டு சின்ன சதுரத்தோட பரப்பு கழிச்சோம் அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் என்னது நடைபாதை தான், அதை நம்ம கண்டுபிடிச்சிடும் சரி. இப்போ அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிறது தான் 5, அது ஸ்மால் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ இந்த பெருசோட ஒரு பக்க அளவு எவ்வளோ அப்படின்னா இது பாருங்க, இந்த பக்கம் என்னது 1 மீட்டர் கூடுது, அதே போல் இந்த பக்கம் என்னது 1 மீட்டர் கூடுது. அப்படின்னா பெரிய பெரிய இதோட பக்க அளவு அப்படின்னாக்குல 5 + என்னது 2, அப்போ 7 மீட்டர். அப்போ பெரிய அளவு நமக்கு தெரிஞ்சிச்சு, சின்ன அளவு என்னது தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், பக்க அளவு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நடைபாதையின் சரியா, நடைபாதையின் பரப்பு, நடைபாதையின் பரப்பு அப்படின்னா கேபிட்டல் A ஸ்கொயர் மைனஸ் என்னது ஸ்மால் a ஸ்கொயர், கேபிட்டல் A ஸ்கொயர் மைனஸ் என்னது ஸ்மால் a ஸ்கொயர். கேபிட்டல் A ஸ்கொயர் எவ்வளோ 7, அப்போ 7 ஸ்கொயர். அடுத்து ஸ்மால் a ஸ்கொயர் எவ்வளோ 5, 5 ஸ்கொயர். அப்படின்னா 49 மைனஸ் என்னது 25, அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 24. அது மீட்டர் எடுத்துனால மீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த நடைபாதையோட மொத்த பரப்பளவு வந்து எவ்வளோ 24 மீட்டர் ஸ்கொயர், 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதாங்க. இதுவே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உட்புறமாக அமைக்கப்படுகிறது 1 மீட்டர் அகலத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 கரைஞ்சிருக்கும். அப்போ 5லேருந்து 2 என்ன பண்ணணும் கழிச்சுக்கணும், 5லேருந்து 2 என்ன பண்ணணும் கழிச்சுட்டோம் அப்படின்னா அதான் ஸ்மால் ஏ. அப்போ அது 3, இது பெருசுன்றது எவ்வளோ 5 மாறிடும். அப்போ 25லேருந்து என்னது 9 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணுறோம் போட்டுட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம்.
அடுத்து மாடல் நம்பர் 2 சாய் சதுரம். இதில் டைப் 1 பார்க்குறோம். சரியா, சாய் சதுரத்தில் டைப் 1 பார்க்குறோம். இது நமக்கு 7ஆம் வகுப்பில் இருக்குது. இந்த கணக்குகளெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது? 7ஆம் வகுப்பில் இருக்குது. அது பார்ப்போம். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலை விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான முறை தான். அப்படின்னா இப்போ சாய் சதுரத்தோட பரப்பு நமக்கு தெரியும். சாய் சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா என்னது? ஆஃப் d1 இன்ட்டு என்னது d2. இதுதான் என்னது சாய் சதுரத்துடைய பரப்பளவுடைய ஃபார்முலா. இப்போ அதோட பரப்பளவு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 60. சரியா, அடுத்து ஆஃப் ஒரு மூலை விட்டம் எவ்வளோ சொன்னாங்க? 8. சரியா, ஸோ அப்படின்னா d2 இன்னொரு மூலை விட்டம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே மல்டிபிள் இருக்கிறதா அடிச்சுக்கலாம். 4 இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்படின்னா 60 டிவைட் பை என்னது 4 அப்போ என்னது d2 இப்போ அடிச்சுக்கலாம். ஒரு நாள் 4 5 நாள் என்னது 60 15 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இன்னொரு மூலை விட்டம் 15 என்னது சென்டிமீட்டர். ஸோ ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு என்னங்க தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணுங்க. ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா என்னது ரொம்ப ரொம்ப எளிமை. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க அடுத்து டைப் 2 பார்க்கலாம். மாடல் நம்பர் 2ல் சரியா சாய் சதுரம், அதில் டைப் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா, டைப் 1 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சரி, பாரு இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு அலுவலக கட்டிட தரையில் 200 சாய் சதுர ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலை விட்டம் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் செலவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நமக்கு சாய் சதுரத்தோட பரப்புகளுடைய ஃபார்முலா தெரியணும். சாய் சதுரத்தோட பரப்புகளுடைய ஃபார்முலா என்னது? சரியா, ஆஃப் d1 இன்ட்டு என்னது d2. இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். சரியா, ஆஃப் d1ஓட வேல்யூ என்னது 40, இன்னொன்று d2ஓட வேல்யூ ஸோ 25. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 20. சரிங்களா, அடுத்து 25 2 எவ்வளோ 50. அப்போ இன்னொரு ஒரு 0 இருக்குது, அது 0 சேர்த்துப்போம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். அப்படின்னா 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்ன? ஒரு சாய் சதுர ஓட்டோட பரப்பு. அவங்க எத்தனை வச்சிருக்காங்களா? அது போல 200 சாய் சதுர ஓடுகள் வச்சிருக்காங்களா? 200 சாய் சதுர ஓடுகள் என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னா 200 ஓடுகளின் பரப்பு 200 ஓடுகளின் பரப்பு அப்படின்னா ஸோ அப்படின்னா 200 இன்ட்டு என்னது 500, 200 இன்ட்டு என்னது 500. 2 எவ்வளோ 10. சரியா, மீதி 4 0 இருக்குது. நம்ம 4 0 என்ன பண்ணோம் அப்படியே ஆட் பண்ணிப்போம். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1,00,000 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு சதுர மீட்டருக்கு சரியா ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் செலவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சதுரம் இங்கே இருக்கிறது சென்டிமீட்டர், இங்கே இருக்கிறது என்னது சதுர மீட்டர். சரியா, ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணோம். அப்படின்னா ஒரு மீட்டர் அப்படின்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் தான் என்னது ஒரு மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர்ன்றது என்னது? சரியா, அப்போ 100 இன்ட்டு 100 இன்ட்டு என்னது 100 தான் என்ன அப்படின்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர். அப்போ அப்படின்னா இதுதான் சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாறும். சரிங்களா, அப்போ அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ ஆகும். அப்படின்னா இப்போ 100 இன்ட்டு 100 என்னது 10,000. அப்போ அதனால இதை நம்ம இதெல்லாம் வகுத்துடலாம், 10,000 வகுத்துடலாம். சரியா, ஸோ அப்படி வகுத்துட்டோம் அப்படின்னா இது என்னவா மாறிடும்? மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். இப்போ இது எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 4 0க்கும் 4 0 மீதி எவ்வளோ இருக்குது 10. இந்த 10 தாங்க மீட்டர் ஸ்கொயர். 10 என்னது மீட்டர் ஸ்கொயர். சரியா, இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ 45 அப்படின்னா 10 இன்ட்டு 45ங்க. அவ்வளோதான். அப்படின்னா 450 ரூபாய் செலவாகும். அவ்வளோதான் ஆன்சர். 450 ரூபாய் என்னது செலவாகும். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால இந்த கணக்கு கொடுத்துருக்கோம். தயவுசெய்து படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ ஒரு முறை போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப எளிமையாக மாறிடும். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 3 செவ்வகம். செவ்வகம் எளிமையாக போட்டுருவீங்க, இருந்தாலும் இதில் ஒரு கணக்கு நடத்துகிறேன் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ வயலின் நீளம் 10 மீட்டர், அதன் அகலம் 8 மீட்டர் எனில் அதனை சுற்றி 1 மீட்டர் அகலத்தில் வாய்க்கால் அமைக்கப்படுகிறது எனில் வாய்க்காலின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு செவ்வகம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா, செவ்வகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அடுத்து இப்போ இதோட நீளம் வந்து எவ்வளோ 10 மீட்டர், அகலம் வந்து என்னது 8 மீட்டர். சரிங்களா, இதனை சுற்றி தான் அமைக்கிறாங்களா? அப்போ அப்படின்னா இதனை சுற்றி 1 மீட்டர் அகலத்தில் வாய்க்கால் அமைக்கிறாங்க தண்ணி போகிறதுக்காக. சரிங்களா, அப்படின்னா இதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இந்த வாய்க்காலுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? எளிமையாக கண்டுபிடிக்கணும். சதுரத்துக்கு போட்ட ஞாபகம் இருக்கா? அதே மெத்தட் தாங்க. அப்படின்னா இப்போ உள்ளே இருக்கிறது என்ன வேணும்? ஸ்மால் எல்லுன்னு எடுத்துக்கணும். இங்கே உள்ளே இருக்கிறது ஸ்மால் பின்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே இருக்கிறது கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்கணும். இது போல் 2 பக்கம் 1 மீட்டர் கூடுச்சு அப்படின்னா அது என்ன செய்யணும்? அதை 2 மடங்கு ஆக்கிடணும். அப்படின்னா 10 + என்னது 2. சரியா, அப்போது கேபிட்டல் எல் என்னது 12.
சரிங்களா. அடுத்து பிரெத்து, சரியா. பிரெத்து முன்னாடி எது இருக்கு 8 இருக்கா. இப்போ இதோட என்ன கூட்டணும் 2 கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் 10 ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாய்க்காலுடைய பரப்பு, வாய்க்காலின் பரப்பு அப்படின்னா கேபிட்டல் எல்பி மைனஸ் என்னது ஸ்மால் எல்பி. அவ்வளோதான் மல்டிப்ளை பண்ணிப்போம். கேபிட்டல் எல்லோட வேல்யூ என்னது சரியா 12, ஸ்மால் எல் இது கேபிட்டல் பி 10, அடுத்து ஸ்மால் எல் 10, இது என்னது 8. அவ்வளோதான் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 120 மைனஸ் என்னது 80 அப்படின்னா என்னது 40 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அந்த வாய்க்காலோட பரப்பளவு மட்டும் என்னது 40 மீட்டர் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு தேவை அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. இதே உள்ளே இருந்தாக்கல என்ன பண்ணணும் 2 கழிச்சிடணும். வெளியே இருந்தால் இங்கே 2 1 இருந்ததுனால நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன், 2 இருந்தால் 4 எடுத்துக்கணும், 3 இருந்தாக்கல 6ன்னு எடுத்துக்கணும். ஸோ கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 4. மாடல் நம்பர் 4 இணைகரம் பார்க்க போகிறோம். இதில் டைப் 1 பார்க்க போகிறோம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது போல உங்களுக்கு அது என்ன சொன்னால் புரியல அப்படின்னா தயவுசெய்து என்னது படம் போடுங்க. புரியல அப்படின்னா புரிஞ்சாக்கல டேரெக்டாக போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ அப்படின்னா ஒரு இணைகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரம் சரியா சரியா. இதுதான் அடிப்பக்கம், அடிப்பக்கம் சரியா மற்றும் உயரம் சரியா. இது அடிப்பக்கத்தை நம்ம என்ன சொல்றோம் ஏ அப்படின்னு சொல்றோம், உயரம் என்னது ஹெச் அப்படின்னு சொல்றோம், இல்லை பிரெத்துன்னு கூட எடுத்துக்கோங்க பி சரியா, பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிஹெச் சரியா. சரி, அப்போ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உதயத்தை போல 3 மடங்கு அப்படின்னாக்கல இப்போ இது வெறும் எக்ஸ் அப்படின்னா இது என்னதான் இருக்கான் 3x இருக்கான், 3 என்னது எக்ஸா இருக்கா அதோட கேட்டுறாங்க. இப்போ இணைகரத்தோட பரப்பு ஃபார்முலா தெரியும், இணைகரத்தின் பரப்பு அது என்னது பிஹெச் சரியா. பியோட வேல்யூ என்னது 3x சரியா, ஹெச்சோட வேல்யூ என்னது எக்ஸ் சரிங்களா. இப்போ இதோட பரப்பு என்ன சொன்னாங்க 192. இப்போ அப்படின்னா இது என்ன ஆகிடும் 3x² அப்படின்னு ஆகிடும் சரியா. அப்போ அப்படின்னா 192 இப்போ அடிச்சுக்கலாம். 1 3 3 6 3 18 நம்ம 12 அப்படின்னா x² 64 அப்படின்னா x = என்னது 8. அப்போ 8 என்னது சென்டிமீட்டர், 8 என்னது சென்டிமீட்டர் சரியா. இப்போ உயரம் என்ன இருப்போம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் என்னது 8, அப்போ 8 சென்டிமீட்டர். அப்போ பிரெத்து 3 × என்னது 8, அப்போ என்னது 24. ஸோ அவ்வளோதாங்க சரியா. ஸோ இதான் என்னது ஸோ 24 சென்டிமீட்டர். சார் இது எனக்கு மறந்துருச்சு, எனக்கு போட தெரில, அப்படியே நல்லா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா 8 24 சரியா 6 12 இது போல் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது 3 மடங்குன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ இங்கே சின்ன வேலையோட பெருசு 3 மடங்காக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இது 2 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த 192 ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் என்னது ஆன்சர். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மறுபடியும் அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடணும். ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இதில் அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 4. ஸோ அதில் டைப் 2 பார்க்க போகிறோம் பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். சிறிய பங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பங்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம போட்டுருவோம். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஒரு இணைகரம் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா. ஏன்னா இணைகரம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படின்னாக்கல 1 சரியா, இதை 9 எடுத்துக்கிறேன், இதை 12 எடுத்துக்கிறேன். என்ன சார் இது லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு இமேஜ் தான். ஸோ அதனால சரிங்களா. சரி, இப்போ சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ 8 சென்டிமீட்டர் சரியா. அப்படின்னா இது ஹெச், இது என்னது ஸோ பி பிரெத்து சரியா. அப்போ இணைகரத்தோட பரப்புகளுடைய ஃபார்முலா என்னது, இணைகரத்தின் பரப்புகளுடைய ஃபார்முலா என்னது பிஹெச் அப்படின்னா பி வந்து என்னது 9, ஹெச் என்னது 8, அப்போ 8 9 என்னது 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. சரி, அடுத்து இந்த உருவத்தை நான் அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணுறதா வச்சுக்கிறேன். இந்த உருவத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ண அப்படின்னா இது என்ன ஆகிடும் இப்படி மாறிடும் அப்படின்னா இது 12 சென்டிமீட்டர், இது என்னது 12 சென்டிமீட்டர் ஆகிடும். அப்படின்னா பெரிய பங்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இது நமக்கு இணையகரத்தோட பரப்பு ஏற்கனவே தெரியும். இணையகரத்தின் பரப்பு என்னது சரியா பிஹெச். ஸோ அது எவ்வளோ கண்டுபிடிச்சிடும் 72. அடுத்து பி தான் தெரியும் 12, ஹெச்சோட வேல்யூ தெரியாது, அதனால தான் ஹெச் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 4 12 12 6 12 72. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது
6 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ என்னது 6 சென்டிமீட்டர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். இந்த கணக்கெல்லாம் கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அதனால தான் நடத்துகிறோம். ஸோ இந்த கணக்காச்சும் நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு போயிருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ இது எனக்கு போட தெரில சார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன பக்கம் கொடுக்குறாங்க, சிறிய பக்கம் இடையே உள்ள தொலைவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 9 எவ்வளோ 72. அப்போ 12 எதால் பெருக்குன்னா 72 கிடைக்கும். 6 தாங்க. ஸோ அப்போது 6 தான் என்னது ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்த மாடல் நம்பர் 5 சரிவகம். பாருங்கள், ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 16 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு இணைப்பக்க அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சரிவகம் வரைஞ்சிக்கலாம். ஒரு சரிவகம் என்ன பண்ணலாம், வரைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரிவகம் வந்து அப்படின்னாக்கல சரிவகம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கீழே சொல்லுங்கள் கமெண்டில், சரிங்களா? ஸோ இப்போ நான் இது ஏ, இது என்னது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு இடையே உள்ள தொலைவு தான் என்னது ஹெச் அப்படின்னு வச்சுக்கிறேன், சரியா? ஒரோட அளவு என்னது 25, ஹைட் வந்து எவ்வளோ 16, இன்னொன்று தான் தெரியாது, அதை நான் எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ சரிவத்தோட பரப்புகளுடைய ஃபார்முலா, சரிவத்தின் பரப்புகளுடைய ஃபார்முலா அப்படின்னா ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஆஃப் ஹெச் இன்ட்டு என்னது ஏ ப்ளஸ் பி. இப்போ அப்ளை பண்ணுவோம். ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்னது 16, ஏவோட வேல்யூ தெரியாது, அடுத்து பியோட வேல்யூ 25. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா என்னது 8. இதோட பரப்பு எவ்வளோ 352 அப்படின்னா 352 டிவைட் பை என்னது 8 அப்படின்னா ஏ ப்ளஸ் என்னது 25. இப்போ அடிச்சுக்கலாம். 1 8 8, 4 8 32, 4 8 32. அப்போ 44 மைனஸ் என்னது 25 ஏ அப்படின்னா அது கழிச்சு அப்படின்னா 19 சென்டிமீட்டர். அப்போ ஏவோட வேல்யூ என்னது 19 சென்டிமீட்டர். இப்போ மற்றொரு பக்க அளவு எவ்வளோ 19 சென்டிமீட்டர். மற்றொரு பக்க அளவு என்னது 19 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்னங்க கேட்பாங்க, இருக்கிறது 4 கேட்டகரி. ஒன்று பரப்பு, உயரம், சரியா, பக்க அளவு 2. இதில் ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க, அல்லது இது 3 கொடுத்துட்டு பரப்பு என்னன்னு கேட்பாங்க, அல்லது இதுவும் 2 கொடுத்துட்டு பரப்பு கொடுத்துட்டு ஹெச் என்னன்னு கேட்பாங்க. இதுதான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. நமக்கு தெரிய வேண்டியது என்னது, ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எளிமையாக என்ன பண்ணிவிடும், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 6 நாற்கரம். மாடல் நம்பர் 6 என்னது நாற்கரம். ஸோ பாருங்க, ஒரு நாற்கரத்தின் மூளை விட்டம் 25 சென்டிமீட்டர். அதன் எதிர் உச்சிகளிலிருந்து மூளை விட்டத்தின் செங்குத்து நீளம் 5 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர். அதனோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாற்கரத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன போடுறோம். ஸோ ஒரு நாற்கரம் நான் வரைஞ்சிக்கிட்டேன், சரியா? சரி, நான் ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ அப்படின்னா இப்போ ஒரு நம்ம மூளை விட்டு வரைஞ்சிக்கலாம். மூளை விட்டம் தான் டயகனல், சரியா? இதோட வேல்யூ என்னது, சரியா, 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அது எதிர் உச்சி அப்படின்னா இதிலிருந்து, சரியா, மூளை விட்டத்தின் எதிர் உச்சிகள் அப்படின்னா இதிலிருந்து, சரியா? இதோட எதிர் உச்சி இது என்னது, இது H1, இது எத்தனை 5 சென்டிமீட்டர். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் H2, அது என்னது 7 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு நாற்கரத்தோட பரப்புகளுடைய ஃபார்முலா தெரியும். நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னா ஆஃப் டி இன்டூ H1 ப்ளஸ் H2, சரிங்களா? ஆஃப் டியோட வேல்யூ என்னது 25, H1ஓட வேல்யூ 5, H2ஓடது 7, சரிங்களா? இப்போ அப்படின்னு அடிச்சுக்கலாம். 1/2 25, அடுத்தது என்ன அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கல 6 25 எவ்வளோ 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. நமக்கு தெரிய வேண்டியது என்னங்க, ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன கொடுத்தாலும் போட்டுடலாங்க. ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நாங்கள் என்ன எழுதணும், அந்த நாற்கர உருவம் எப்படி இருக்குன்னு தெரியணும், அதை வரைய தெரியணும். வரைஞ்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எளிமையாக என்ன பண்ண முடியும், எழுதிடலாம், சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையாக தானே இது சொல்லி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணிடணும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது எளிமை தான். ஸோ வாங்க அடுத்த மாடல் போகலாம். மாடல் நம்பர் 7 பாருங்க. மாடல் நம்பர் 7 என்ன இருக்கு, கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் வந்து சரியாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக் சரியாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பகுதி என்னது ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக மாறிடும். ஸோ வாங்க, செவ்வகம் என்பது சமகோண அளவுள்ள இணைகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகம் என்பது சமகோண அளவுள்ள இணைகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, படம் போடுங்க. படம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது புரிஞ்சிடும். சரி, செவ்வகம் வரைஞ்சிட்டோம். சமகோண அளவுனா ஒவ்வொன்றும் என்னது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா,
ஈக்குவலாக இருக்கா இல்லையா? சரியா? ஸோ அப்படின்னா இது எல்லாமே எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ சமகோணம் உள்ள இணைகரம். இணைகரம் அப்படின்னா என்னது? ஒன்றுக்கு ஒன்று இணையாக போயிட்டே இருக்கும். ஸோ அது இணைகரம். அப்போது ஏ என்பது சரியான விடை. ஏ என்பது என்னது? சரியான விடை. அடுத்து இணைகரத்தின் மூலைவிட்டம் ஒன்றுக்கொண்டு செங்குத்து எனில் அது சாய் சதுரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டம் நான் ஒரு சாய் சதுரம் நான் வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? இதோட மூலைவிட்டம் என்னது? ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு வர்றது தான் என்னது? மூலைவிட்டம். வரைஞ்சிட்டுமா? இப்போ ஒன்றுக்கு ஒன்று இங்கே செங்குத்தா இருக்கா? செங்குத்தா அப்படின்னா என்னது? 90 டிகிரி. அப்படி செங்குத்தா இருந்துச்சு அப்படின்னா சரியா, அது சாய் சதுரம் அப்படின்னு இருக்காங்க. சாய் சதுரமாக இருக்குது, செங்குத்தாக தான் இருக்குது. அப்போ கண்டிஷன் நம்பர் 2 என்னது? ட்ரூ தான். 2 என்னது? ட்ரூ. அடுத்து 3வது பாருங்க, ஒவ்வொரு சாய் சதுரமும் சதுரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், பேசிக் நம்ம படித்தோம். ஒவ்வொரு சதுரம் தான் என்னது? சரியா, சாய் சதுரமாக இருக்கலாம். ஒவ்வொரு சதுரம் என்னது? சாய் சதுரமாக இருக்கலாம். ஆனால் சாய் சதுரம் என்னது? சதுரமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்போ சார் அப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஒவ்வொரு கோண அளவுகளும் என்னவா மாறணும்? 90 டிகிரியாக மாறிடுச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும்? சரியா, சாய் சதுரமா என்னது? மாறிடும். ஆனால் அந்த கண்டிஷன் வந்து என்னது? தவறு. ஒவ்வொரு சாய் சதுரம் சதுரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க சதுரம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? தவறு. ஸோ அதுதான் என்னது? தவறானது. அடுத்து டியும் பார்த்துக்கலாம். சாய் சதுரம் என்பது சமபக்க இணைகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த பக்கமெல்லாம் எப்படி இருக்கு? எல்லா பக்கம் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. ஸோ சாய் சதுரம் என்பது சமபக்க இணைகரம். அப்போ அதுவும் என்னது? ட்ரூ தான். ஸோ அப்போ தவறானது இது சி தான் என்னது? தவறானது. ஒவ்வொரு சதுரமும் சாய் சதுரம்னா அது சரி. ஆனால் ஒவ்வொரு சாய் சதுரம் சதுரம் என்றது என்னது? தவறு. அப்படி இருக்க வேண்டிய கண்டிஷன் கிடையாது. அப்படி இருக்கணும்னா அதோட கோண அளவு என்னவா மாறணும்? 90 டிகிரியாக மாறணும் அப்படின்னு ஒரு கூடுதலான ஒரு கண்டிஷன் நமக்கு கொடுத்தது தான் அது சரி. ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து அது எல்லாமே என்னது? தெளிவாக புரியணும். புரிஞ்சிச்சு அப்படின்னா என்னது? ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு முறை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கும். 7ஆம் வகுப்பில் நிறைய இருக்குது. 8ஆம் வகுப்பில் 2D வேறு இருக்குது. சரியா, உங்களுக்கு வட்டங்கள் இருக்கும், முக்கோணங்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதையும் நம்ம போய் பார்ப்போம். சரிங்களா, இதெல்லாம் 7ஆம் வகுப்பில் இருக்கும். இதை பார்த்துருங்க. உங்களுக்கு தொடர்ந்து வகுப்புகள் என்னது? நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க வேண்டியதான் உங்களுடைய வேலை. இன்னும் நமக்கு ஒரு 45 நாட்கள் தான் என்னது இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். படிங்க, திரும்ப படிங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே நிற்கும். நீங்கள் கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறை படிங்க, போட்டு பாருங்கள். அது ரிலேட்டிவாக போட்டு பாருங்கள். ஃபார்முலாவெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சரியா, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கல குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா, ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம். சரியா, வேறு என்ன வீடியோ வருதோ இல்லை ஃப்ரீ மெட்டீரியல் ஏதாவது இருந்தால் அப்படின்னா, டெஸ்ட் ஏதாவது இருந்தால் அப்படின்னா கொடுத்துருவோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தொடர்பான தகவலை என்ன பண்ணுவோம்? அந்த குரூப்பில் நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதும் நம்ம கூட இணைஞ்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை வேறு எந்த பாடத்தினங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களை என்ன பண்ணுவோம்? அடுத்த நிலை கூட்டிகிட்டு போயும். எங்களோடு எப்போதும் இருங்கள். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.